Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும். தள்ளி நில்லுங்க. நான் தள்ளி தான் நிக்கிறேன். அப்புறம் நான் உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பார்த்து பேசுறீங்க. எஃப்ஐஆர் போடுங்க. ஏழை மக்களுக்கு பட்டா வழங்க வந்த வருவாய் கோட்டாட்சியரை பாஜக பிரமுகர் மிரட்டும் காட்சிகள்தான் இவை. மதுரை மாவட்டம் ஆனையூர் பகுதியில் ஆட்சேபணையற்ற நிலத்தில் பல ஆண்டுகளாக குடியிருந்து வரும் மக்களுக்கு பட்டா வழங்கும் பணிக்காக வருவாய் கோட்டாட்சியர் தலைமையிலான குழுவினர் கள ஆய்வுக்கு சென்றனர். இந்த ஆணையூருக்கு பட்டா வேணாம், நீங்க கிளம்புங்க. வாங்க, நான் எழுதி கொடுக்குறேன். நீங்க மக்களுக்காண்டிதான், நீங்க மக்கள்ன்ற முறையில தான் உங்களை சொல்றேன். அப்போது ஒரு சில வீடுகள் நீண்ட நாட்களாகவே பூட்டியே இருப்பதாக அக்கம் பக்கத்தினர் தெரிவித்ததால் அந்த இடத்திற்கு பட்டா தர கோட்டாட்சியர் ஷாலினி மறுத்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போது அங்கு வந்த பாஜக பிரமுகரும் ஊராட்சி மன்ற தலைவருமான ஹரிச்சந்திரன் கோட்டாட்சியர் ஷாலினியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இங்க இருக்க அமைச்சரை பார்த்து அமைச்சர் எல்லாத்துக்கும் இப்ப வேணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்க சொல்லியிருக்கான். அப்புறம் இந்த அம்மா வந்துட்டு பாதிக்கு மேல இல்ல இல்ல இல்லன்னு போனா இது எதுக்கு 600 வருஷம் அங்க எதுக்கு நாங்க குடியிருக்கோம்? நேத்து நினைச்சு அங்க வந்து குடியிருக்கிறோம். போய் பேசுங்க சார், போய் பேசுங்க. யார்கிட்ட போய் பேசணும்? நாங்க யார்கிட்ட பேசணுமோ நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டேன். போங்க பேசுங்க, போங்க, யார்கிட்ட வேணா பேசுங்க. பட்டா கொடுப்பதாக இருந்தால் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் யாருக்கும் கொடுக்க கூடாது என மிரட்டும் தொனியில் ஒருமையில் பேசி எகிரி கொண்டு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. என்ன முறையா பேசுறீங்க? நான் ரெண்டாவது ஊர் தலைவர் சொல்றேன், நீங்க என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறீங்க? தள்ளி நின்னு தள்ளி நில்லுனா நான் தள்ளி நில்லுங்க தான் சொல்ல முடியும். எதுக்கு தள்ளி நில்லுங்க? எதுக்குமா தள்ளி நிக்கிறேன்? எதுக்கு தள்ளி நிக்கிறீங்க? இல்ல எதுக்கு என்ன நாங்க என்ன தள்ளி எங்க அங்கேயே வந்து நின்று நான் அந்த ஊரு தலைவர்ன்ற அங்கே நின்று. தொடர்ந்து நெருங்கி வந்த ஹரிச்சந்திரனை கோட்டாட்சியர் ஷாலினி தள்ளி நிற்க அறிவுறுத்திய போது அவருக்கு அருகில் இருந்த இளைஞர் ஒருவரும் ஆவேசத்துடன் கையை நீட்டிக்கொண்டு வந்ததால் அருகில் இருந்தவர்கள் அவரை பிடித்து இழுத்து சென்றனர். அதன் பிறகு நீங்கள் யாருக்கும் பட்டா தர வேண்டாம் என்றும் இந்த பகுதியில் கள ஆய்வு செய்யக்கூடாது என்றும் அரசு அதிகாரிகளை எச்சரித்தார். இது தொடர்பாக போலீசுக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் ஆனையூர் கிராம நிர்வாக அலுவலர் கோதை நாச்சியார் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.